தென்காசி ஆலங்குளத்தில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொது செயலாளர் சசிகலா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் வந்துடக்கூடாது, இந்த ஜெயலலிதா மாதிரி இவ வந்துட்டான்னா பிரச்சனை, மக்களோட இருப்பா, இவ சேலைய வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலையில இறங்கிடுவா அப்படிங்கறதுனால என்ன வர விட்டுறக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் எல்லா கட்சியும் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெளிவா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க, பழைய கேஸ், அது யாரு போட்ட கேஸ்? கருணாநிதி போட்ட கேஸ். கருணாநிதிக்கு என்னன்னா அவர் 91 கணக்கு போட்டார். அவரு கொஞ்சம் அரசியல புத்திசாலித்தனமா பாப்பாரு. அதனால என்ன பண்ணிட்டாரு, பின்காலத்துல இந்த பொண்ணுதான் வருவா அப்படின்னு அன்னைக்கே கணிச்சிட்டாரு அவரு. அதனால என்ன பண்ணாரு, ஒரு கேஸ போடு, நான் அரசாங்க உத்தியோகத்திலே இல்ல, என்ன சேர்க்கவே முடியாததுல, ஆனா சேரு அப்படின்னு சொல்லி போட்டு அது கேஸ் முடிஞ்சு இருக்கு. அது திடீர்னு நான் முதலமைச்சர்னு சொல்லி கவர்னர்கிட்ட கொண்டு லெட்டரை கொடுத்தோன்னு அந்த கேஸ் எங்க இருந்ததுன்னு தெரியல, திடீர்னு எடுத்து அதுல ஒரு 4 வருஷம் தண்டனையை கொடுத்து ஜெயில போயிரு அப்படின்ட்டாங்க. சரி, போயிட்டேன், வந்துட்டேன். இப்போ நம்மால இங்க உட்கார வச்சுட்டு போன எல்லாம் அவசரத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு, நாக்காளியில உட்கார்ந்த மறுநாளே மாறிட்டாரு. மறுநாளே மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் போய் இவருக்கு கொடுத்துட்டு போனதுதான் தப்பு இருக்கு. கொடுத்துட்டு போய் ஒரு 60 நாளுக்குள்ள என்னையே கச்சை விட்டு தூக்கிட்டாரு. இவரு செஞ்சது அது. செஞ்சுட்டு என்ன நினைக்கிறாரு, எல்லாமே தானா இருக்கணும், சகலமும் தானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுல தீர்க்கமா வந்துட்டாரு. வந்துட்டு அவரு என்ன பண்றாரு, அந்த சமயத்துல நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டேங்க உள்ள இருந்து, அதை இப்ப சொல்லிடுறேன். தலைவர் ஒரு பாட்டு பண்ணார், சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார், எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன், பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லி பாடுவார். அது நடந்து விட்டால் அப்படிம்பாரு. என்னடா இந்த பாட்டு நமக்கு சரியா வருதேன்னு பார்த்தேன். நம்ம தலைவர் நமக்காவே அன்னைக்கு பாடி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தீய சக்தி திமுக தமிழ்நாட்டுக்கு எப்படி தேவையில்லாத கூட்டமோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல துரோக கூட்டம் ஒன்று இருக்கு. அதுவும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சாதாரண மக்கள் ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அதை வாங்கி சாப்பிட்டுட்டோம்னா தமிழக மக்கள் எவ்வளவு நன்றியா இருப்பாங்க. அன்னைக்கு போனோம், அவங்க வீட்டுல ஒரு டீ சாப்பிட்டோம். அதனால அந்த மக்கள் எங்கேயாவது பாத்தீங்கன்னா என்னென்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க. இதுதான் நம்ம பழக்கம். ஆனா கனவுல நினைச்சுக்க கூட பார்க்க முடியாத ஒரு பதவி, அதுக்கு நன்றி விசுவாசம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. இத மாதிரி உள்ளவங்க எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றியா இருப்பாங்க? அவங்க தனக்கு ஒண்ணு தர்றேன்னு சொன்னா தமிழ்நாட்டை பட்டாப்பட்டு கொடுத்துட மாட்டாங்க. அவங்க தமிழ்நாட்டு மக்களை நினைப்பாங்களா? அவங்க நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, கட்சியை விட்டு எல்லாரையும் நீக்கிறது. இது நம்ம கட்சியில இன்னைக்கு உள்ள நிலைமையில யாராவது செய்வாங்களா? எல்லாரையும் ஒன்றா அணைச்சு
நம்ம இந்த திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்கள ஒழிய அதை செய்யல. இதுல இருந்தே என்ன தெரியுது, ரெண்டு பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது. 10 தொடர் தோல்வி, எல்லாரையும் நீக்கிட்டு இதை மட்டும்தான் கண்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, தொண்டர்களை ரோட்ல விட்டாரு. வினை விதைச்சவன் வினை அறுப்பான், திணை விதைச்சவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திணைய விதைச்சிருக்கோம், பலனையும் பெறுவோம். நீங்க வினை விதைத்ததால் அதனாலதான் இதுவரைக்கும் நீங்க வெற்றி பெறல.